நம்ம லைஃப்பில் ஒரு தடவையாக ராமேஸ்வரத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை வரும். ஏன்னா நம்ம முன்னோர்கள் இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு திதி கொடுக்குறக்காக ராமேஸ்வரத்துக்கு போக சொல்லுவாங்க. போனால் நம்ம குடும்பமே நல்லாயிருக்கும், வம்சம் நல்லா விருத்தியாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக ராமேஸ்வரத்துக்கு போவோம். அப்படி நீங்கள் ராமேஸ்வரத்துக்கு போகிறீங்கன்னா இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ராமேஸ்வரம் என்ட்ரன்ஸை தொட்டனே பாம்பன் பாலத்தை தான் பார்ப்பீங்க. 2 பக்கம் கடல், நடுவில் பாலம். அதுலேருந்து நின்று நம்ம அந்த பாம்பன் பாலத்தை பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நாங்கள் போகும்போது அதிகாலை காலைல 5 மணி அந்நேரம் சூரியன் கூட வரல. ஆனால் இருட்டு டைமில் அந்த லைட்டு வெளிச்சத்தில் அந்த பாம்பன் பாலத்தை பார்க்கும்போது வேறு லெவலில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 10 கிலோமீட்டர் நெருக்கி போன பிறகு தான் ராமேஸ்வரம் கோயிலுக்கே போக முடியும். அந்த கோயிலில் நெருங்கினோன்னு பார்த்தோம்னா சரியான டிராஃபிக்கு. நாங்கள் ஆட்டோவில் போயிருந்தோம். ஆட்டோவை நிப்பாட்டுறதுக்கு இடமே இல்லை, சரியான டிராஃபிக்கு. கிட்டத்தட்ட அந்த ஸ்டாண்டில் கொண்டு போய் ஆட்டோவை நிப்பாட்டுறதுக்கே கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆச்சு. ஒரு வழியாக நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் மெதுவாக நடந்து வந்து எங்கே திதி கொடுக்குறதுன்னு அந்த இடத்துல விசாரித்தோம். நடக்கிற தூரத்தில் தான் இருக்குது. கொஞ்சம் தூரம் நடந்து வந்தோன்னா நேராக அந்த திதி கொடுக்குற இடத்துக்கே போயிடுது. அங்கே போனோம்னா கடலுங்க. கடலில் கொஞ்சம் கூட அலையே இல்லை. அப்படியே ஏதோ குளத்துல நம்ம நிற்கிற மாதிரியே இருக்கும். அலையே இல்லாமல் இருக்குது. ஆனால் கொஞ்சம் கூட சுத்தமே இல்லைங்க. பார்க்கப்ப அப்படியே ஐயரவாக இருந்துச்சு. வேறு வழி கிடையாது. நம்ம முன்னோர்களுக்கு திதி கொடுக்குறோன்னா அதை கடலில் குளிச்சுட்டு தான் நம்ம திதியே கொடுக்கணும். போய் வேறு வழி இல்லாமல் குளிச்சுட்டு தான் திதி கொடுத்தோம். திதி கொடுக்குறக்காக கிட்டத்தட்ட வரிசை ஐயர்கள் உட்காந்துருப்பாங்க. அவங்க ஒரு அமௌண்ட்டு கேட்பாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 1000லேருந்து 2000 வரையும் கேட்குறாங்க. நம்ம அமௌண்ட்டு கொடுத்தா போதும். அவங்க தேவையான பொருள் எல்லாமே வச்சுருப்பாங்க. பேர் சொன்னால் அவங்களே திதி கொடுத்து முடிச்சு இதை போய் நீங்கள் கடலில் கரைச்சிருங்க அப்படி சொல்லுவாங்க. கடலில் கரைச்சிட்டு அப்படியே நம்ம 22 தீர்த்தம் ஆடுறதுக்காக இடத்துக்கு போவோம். அங்கே பார்த்தோம்னா சரியான கூட்டமாக இருக்கும். அந்த இடத்துக்கு அடையிறதுக்கே கிட்டத்தட்ட 1 ஹவர் வரையும் நம்ம வரிசையில் தான் நிற்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா திதி கொடுக்குறதுக்கு மேக்ஸிமம் நம்ம அமாவாசை கணக்கு பண்ணி தான் போவோம். அதனால் அமாவாசைக்கு சரியான கூட்டமாக இருக்குது. வேறு வழி இல்லை. அதையும் கடந்து தான் நம்ம வரிசையில் நின்று சாமி கும்பிட்டாகணும். அந்த லைனில் நிற்கும்போது ட்ராவல் பேக்கு நம்மளால் கொண்டு போக முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் லாக்கர் வச்சுருக்காங்க. 100 ரூபா கட்டணும்னா நம்ம லாக்கரில் நம்ம திங்ஸை வச்சுக்கலாம். போகும்போது கலெக்ட் பண்ணிக்கலாம். தீர்த்தம் ஆடுறதுக்கு ஒரு ஆளுக்கு 25 ரூபா வாங்குறாங்க. அதுக்கு மேலே எதுவும் வாங்கலை. ஆனால் உள்ளே போனோன்னே ஏகப்பட்ட ஃபோர்ஜி நடக்குது. அதாவது ஒரு ஆளுக்கு 100 ரூபா மேனிக்கு கலெக்ட் பண்ணுறாங்க. அப்படி நம்ம ஒரு ஆளுக்கு 100 ரூபா மேனிக்கு கொடுத்தோம்னா அந்த 22 தீர்த்தலையும் தனிப்பட்ட முறையில் நம்ம மேலே அந்த தீர்த்தத்தை ஊற்றுவாங்க. அதெல்லாம் தேவையில்லைங்க. அங்கே போனால் ஒரு சொட்டு நம்ம மேலே தீர்த்தம் பட்டாவே புண்ணியம் கிடைக்கும் தான் என்னுடைய நம்பிக்கை. அது 22 தீர்த்தம்னு என்ன நினைக்கிறீங்க? அந்த கோயிலுக்குள்ளே 22 கிணறு இருக்குது. ஒவ்வொரு கிணத்துக்கும் ஒவ்வொரு பேர் வச்சுருக்காங்க. அதாவது சரஸ்வதி தீர்த்தம், யமுனா தீர்த்தம், கங்கா தீர்த்தம் அப்படின்னு பல பேர் இருக்குது. நான் அந்த லிஸ்ட்டை அதில் காட்டுறேன். அதில் ஒவ்வொரு இதில் குளித்தோம்னா நமக்கு புண்ணியம் கிடைக்குங்கிறாங்க. கடைசியில் தான் கோடி புண்ணியம்னு சொல்லி கோடி தீர்த்தத்தில் நம்ம குளிப்போம். அப்படி குளித்தா நம்மளுடைய பாவம் தோசை எல்லாம் விலகுன்னு சொல்கிறாங்க, ஒரு ஐதீகம். தீர்த்தம் ஆடிட்டு வெளியே வந்தோடனே லேடிஸ்க்கு ட்ரெஸ் மாற்றுறதுக்காக தனியாக இடம் வச்சுருக்காங்க. ஜென்ஸுக்குன்னு தனியாக இல்லை, பக்கத்துலேயே ஓரமாக நின்று ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிறாங்க. ஒரு சில ட்ரெஸ்ஸை அங்கேயே விட்டுட்டு வந்துடுறாங்க. ஒரு சில அதை அப்படியே பேக் பண்ணியும் கொண்டு வராங்க. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற இடத்து பக்கத்தில் தான் அன்னதானம்னு நடந்துக்கிட்டு இருக்குது. வேணால் நான் அங்கே போய் சாப்பிட்டுக்கலாம். எங்களுக்கு பொறுமை இல்லை. ஏன்னா அங்கே சரியான கூட்டமாக இருக்குது. வரிசையில் நின்னோம்னா அங்கே ஒரு 2 மணி நேரம் ஆகுன்னு சொல்லி நாங்கள் வெளியே தான் சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சாமியை பார்க்க போனோம். அங்கே பார்த்தா அதை விட கூட்டமாக இருக்குது. அங்கேயும் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் வரிசையில் தான் நிற்கிற மாதிரி இருக்குது. அங்கே செல்ஃபோனை அலோவ் பண்ண மாட்டுறாங்க. அதையும் மீறி நம்ம கொண்டு போயிருந்தோம்னா யாருக்கு தெரியாமல் தான் செல்ஃபோன் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன்னா அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி அங்கங்கே நோட்டீஸ் போர்டெலாம் ஒட்டியிருக்காங்க. மோட்ச விளக்குன்னு போகிறதுக்கு அங்கே இடம் தனியாக இல்லைங்க. அங்கேயே இருக்க ஒரு பிள்ளையார் கோயிலில் தான் நாங்கள் மோட்ச விளக்கு போட்டோம். ஒரு வழியாக சாமி கும்பிட்டு வெளியே வந்துட்டோம். நாங்கள் போகிறப்ப காலைல 6 மணி. ஆனால் வெளியே வந்தது கிட்டத்தட்ட 2 மணி ஆயிடுச்சு. அவ்வளோ நேரம் நமக்கு வரிசையில் நின்று தான் அந்த தீர்த்தமாக ஆடிருக்கோம், சாமியே கும்பிட்டுருக்கோம். ஒரு வழியாக சாமி தரிசனம் பார்த்துட்டு ஃபுல் டயர்டோட அப்படியே ஆட்டோவில் கிளம்பி ஊருக்கு கிளம்பிட்டோம். என்னை பொறுத்தவரை ராமேஸ்வரத்துக்கு போன எக்ஸ்பீரியன்ஸுன்னு கேட்டிங்கன்னா திருப்திகரமாகவே இல்லை, ஏதோ இழந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா இது மாதிரி ஸ்தலங்களுக்கு போகும்போது நமக்கு மனசுக்கு பிடிச்சவங்க கூட தான் போவோம். அவங்க இல்லாமல் அவங்களுக்கு திதி கொடுக்கறதுக்காக போயிருக்கோன்னு நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாகவும் இருந்துச்சு. அது ஏதோ ஒரு ஃபீல், எனக்கு சரியாக சொல்ல தெரியல. நீங்கள் ராமேஸ்வரத்துக்கு போயிருந்தேன்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு சொல்லி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.